கடவுள் இருக்கு நம்பு, அந்த நம்பிக்கை மட்டும் போதும். ஏதோ ஒன்று ஒரு சக்தி இருக்கு. ரொம்ப புரிதல்லாம் நீ அப்படியே ஒரு 1000 வாட்டி மந்திரம் சொல்றது, ஓமம் பண்றது, நீ ஒரு டிசிப்ளினே இல்லாம விஷனே இல்லாம ஓமம் பண்ணா நான் எழுதி தரேன், எந்த பலனும் கிடையாது. இவை அனைத்தும் இவை மூன்றை பெறுவதற்கு உன் ஐயன் ஈசன் நான் விதித்த நிபந்தனை. அப்போ விஷன் இருந்தா செல்ஃப் டிசிப்ளின் மட்டும் வராது, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் நெகட்டிவிட்டி தானாவே வந்துருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரூத்தை சொல்றேன். விஷன் இருக்கிறதாலேயே உங்க விஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும்னு நான் சொல்லலை. திங்க் பாசிட்டிவ், உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும், நான் அதுக்காகவே பேசல. விஷன் ஒன்று இருந்த உடனே அந்த விஷனை அடையிறீங்களோ இல்லையோ, அதுக்கான ஒரு காலத்தை நிர்ணயிச்ச உடனே அந்த விஷன் கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. ஆனா இந்த விஷன் நீங்க பிக்ஸ் பண்ற ரீசன் விஷனை அடையிறதுக்காக கிடையாது. நிறைய பேர் கடவுளே உணர்ந்துட்டா கூட இனிமே எல்லாம் கடவுள் பார்த்துக்கணும் ஒரு நோக்கம் இல்லாம வாழ்றாங்க. அதால வாழ்க்கை வீணா தான் போகும். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நோக்கம் ஏன் இருக்கணும்னா, முதல் விஷயம் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு கிடையாது, செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, செல்ஃப் டிசிப்ளின். ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின் இருக்கிறதுல தானாவே செல்ஃப் கண்ட்ரோல் வந்துடும். இன்ஃபேக்ட் நான் இது கரெக்டான வேர்டான்னு கூட தெரியல, பட் நான் என்னோட சார்பா நான் சொல்றேன். ஒரு ஒரு தப்பான விஷயத்துக்கு சுய இன்பம் தமிழ்ல வந்து யூஸ் பண்றாங்க. டிசிப்ளினா வாழ்றது அவ்வளவு இன்பம். உண்மையிலேயே செல்ஃப் டிசிப்ளின் ஈக்குவல் டு சுய இன்பம் தான். நீங்க டிசிப்ளினா இருக்கிறது இன்பமா இல்லைன்னு நினைக்கவே நிறைய பேர் டிசிப்ளினா இருக்கிறது யோசிக்கிறீங்க. இது பெரிய ரகசியம், புரிஞ்சுக்கணும். ஆனா சுய ஒழுக்கத்துக்கு இங்கிலீஷ்ல செல்ஃப் டிசிப்ளின், சுய இன்பத்துக்கு செல்ஃப் என்ஜாய்மெண்டா பேரு? சத்தியமா கிடையாது. வேற ஏதோ ஒரு பேருக்கு தான் இவன் தமிழ்ல மாத்தி வச்சிருக்கான். தமிழ்ல இந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு, ஏன்னா இன்பம்ன்றது நல்ல வார்த்தை, சுயம் அப்படின்றது சிவனுக்கு சமமான வார்த்தை, சுய இன்பம்ன்றது சுய ஒழுக்கத்துக்கு தான் நீங்க சமம் வைக்கணும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் ஈக்குவல் டு சுய இன்பம் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுல ஒரு இன்பம் இருக்கு, அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இதை ஒத்துக்கலாம் ஒத்துக்காம போகலாம், ஆனா இதான் நிரந்தரமான உண்மை. இதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஐயா அப்ப எனக்கு விஷன் வந்த உடனே, விஷன் என்ன சொன்னேன், 1000 கோடி சம்பாதிக்கிறது, 100,000 கோடி சம்பாதிக்கிறது, இல்ல நாளைக்கு பெரிய ஒரு பதவிக்கு போறது, அதெல்லாம் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். என்னுடைய அனுபவம் என்னவா இருக்கணும், நாளைக்கு நான் ஏஞ்சி எப்படி இருக்க போறேன், நாளைக்கு நான் எதுக்காக ஏஞ்சிக்கிறேன், இந்த ஒரு 2 தெளிவு போதும். என்ன நடக்கும், லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல், இப்பெல்லாம் நான் பேசலாம். இன்ஜினியரிங் ஸ்டைல்ல நாட் ரிக்வயர்ட், ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ல பேசலாம், நாட் ரிக்வயர்ட். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்கும், சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். அதை நான் சுய ஒழுக்கம்னு சொல்ல மாட்டேன், சுய இன்பம். ஏன்னு கேட்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களை எது பாதுகாத்தாலும் அது இன்பம் தரும். ஒரு விஷன் வந்த உடனே தான் ஒரு பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். பிளானிங்னு வந்த உடனே தான் ப்ரிப்பரேஷன்ற ஒரு வார்த்தை நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ப்ரிப்பரேஷனோட மீனிங் என்ன, ப்ரையாரிட்டின்ற ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு சாதாரண ஸ்கூல் படிக்கிற பையனே டூர் போறான்னு வச்சுக்கோங்க, டூர் போறான உடனே பிளான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்னெல்லாம் கொண்டு போகலாம், அம்மா கொடுத்து 100 ரூபாய் என்னெல்லாம் செலவு பண்ணலாம், இல்ல கொடுத்த 200 ரூபாய் என்னெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் வாங்கக்கூடாது, ஒரு பிளானிங். அந்த பிளான் போடும் போது தான் நீ ப்ரியாரிட்டியா பண்ண முடியும். ப்ரியாரிட்டி அப்படின்றதே பிளான் இருந்தா தான் ஸ்டார்ட் ஆகும். நான் இங்க டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கொண்டு வரல, தானாவே டைம் மேனேஜ்மெண்ட் நடந்துரும். there is no such thing called time management, it is only priority management. அந்த ப்ரியாரிட்டி மேனேஜ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், உன் எபிலிட்டி பேஸ் பண்ணியா கிடையாது, உன் பிளானை பேஸ் பண்ணி. பிளானே எப்போ வரும், இதுக்கு தான் நான் போறேன், ஒரு ஸ்டார்ட் பண்றேன், ஒரு விஷன், ஒரு ஃபிக்ஸ்ட் பர்பஸ் மைண்ட்ல வச்சுக்கணும். அது சின்னதா பெருசான்னு கிடையாது, விஷன் இருந்தாலே அது கிரேட் தான். ஏன்னா இது என்னெல்லாம் தெரியுமா பண்ணும், செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வரும். செல்ஃப் டிசிப்ளின் எப்போ வரும், ஒரு பிளானிங் அண்ட் ப்ரியாரிட்டி இருந்தாதான். அந்த பிளானிங் அண்ட் ப்ரியாரிட்டி எப்போ வரும், விஷன் வந்தாதான். ஒரு நோக்கம் இருந்தாதான் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் இல்லைன்னா பழக்கம் இல்லாம நீ வாழ மாட்ட. நீ செய்யற பழக்கம் இருந்துச்சுன்னா அதுவே உனக்கு பழக்க தோஷமா மாறிடும். குட் ஹேபிட்டாவே இருந்தா கூட அது டிசிப்ளின் கிடையாது. ஒருத்தர் ரெகுலரா ஜிம்முக்கு போறாரு, ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு, போறாரு, தப்பு இல்லை. ஆனா விஷன்றது என்னன்னா, நான் எதுக்காக ஜிம்முக்கு போறேன், 4 கிலோ குறைக்கிறதுக்கா? ஆமா. எதுக்காக 4 கிலோ குறைக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கா? நான் எதுக்காக இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தேன், இல்ல எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன் இன்ஜினியரிங் படிக்க வச்சான், படிச்சிட்டேன், அதனால இன்ஜினியரிங் படிச்சது வேஸ்ட், அதனால எம்பிபிஎஸ் படிச்சது வேஸ்ட். நான் எதுக்காக எம்பிபிஎஸ் படிக்கிறேன், எனக்கு வசதி இருந்துச்சு படிக்கிறேன் கிடையாது. டாக்டர் ஆகிறதுக்காக படிக்கல. டாக்டர் ஆனா ஏதோ ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கும், என் மூலம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஃபார்ம் ஆகும் தானாவே. ஏன்னா அங்க ஒரு ப்ரியாரிட்டி ஃபார்ம் ஆயிடும். இதை அடையறதுக்கு நான் இதெல்லாம் தக்க வச்சுக்கணும்னு ஒரு தோணும். அதுதான் அதோடைய பவர். அது விஷன் இல்லாம வாழ்ந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, செல்ஃப் டிசிப்ளின் இல்லாம போயிடும். எபிலிட்டி இருக்கும், ஆனா அந்த எபிலிட்டியை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் பண்ணக்கூடிய ப்ரியாரிட்டி இல்லாம போயிடும். அது போன உடனே செல்ஃப் டிசிப்ளின்றதே இருக்காது. அது செல்ஃப் டிசிப்ளின் போன அடுத்த நிமிஷம் உங்க லைஃப்ல என்ன நடக்கும், இருக்கிறதெல்லாம் நெகட்டிவிட்டி தான்.
இதுதான் நெகட்டிவிட்டி, இதுதான் பாசிட்டிவிட்டின்னு உங்களுக்கு டிசைட் பண்ற எபிலிட்டியே இருக்காது. உங்களோட பிசிக்கல் எபிலிட்டி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சொகுசா இருக்கிறதுக்கும் வாழ்க்கையை வீணாக்குறீங்கன்றது உணராமையே வீணாக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு அடுத்து எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. உருப்படியான விஷயம் எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஏன்னா இது உருப்படியானது, இது உருப்படி இல்லாதன்னு உங்களுக்கு சொல்லவே தெரியாது. எல்லாத்துலயும் தள்ளி போடுற குணம். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு செய்யலாம். சாப்பிடல கூட நாளைக்கு என்ன சாப்பிட போறோம்னு இன்னைக்கே தீர்மானிக்கணும். அதுதான் விஷயம் இருந்தா வரும். ஓகே, நாளைக்கு நான் இதான் சாப்பிட போறேன். ஏன்னா நீ உன்னை ஒரு சொத்தா பார்ப்ப. உன் மூலம் தான் நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க போறன்ற ஒரு உணர்வு தானாவே வரும். அப்போ விஷன் இருந்தா செல்ஃப் டிசிப்ளின் மட்டும் வராது, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் நெகட்டிவிட்டி தானாவே வந்துருங்க. எதுலலாம் உன்னை ப்ரிவென்ட் பண்ணுது? எபிலிட்டி இருந்தாலும் கண்டதுல செலவு பண்ண மாட்டேன், நான் வீணா போக மாட்டேன். ஏன்னா சுய ஒழுக்கம் இல்லாதவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாட்டான். கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காதவன் வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் அனுபவிப்பான். சோ நோக்கம் இருந்தா நீங்க நோக்கத்தை அடைகிறீங்களோ இல்லையோ, வாழ்க்கையை கண்டிப்பா இழந்துட மாட்டீங்க. இதுவே பெரிய வரம், இதுவே பெரிய வரம். இது செய்யும் போது அந்த பயம் வரும். ஆஹா, நான் நினைச்சது நடந்துருமா, நடக்காம போயிடுமான்னு. இங்கதான் நீ அந்த இறைவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நீ விஷனோட இறைவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தா இறைவனே உனக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பான், 100% கொடுப்பான். அதுல செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. சோ நீங்க உங்களை பத்தி உணர்ந்தாலும் நோக்கம் இல்லைன்னா வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வரும். முதல்ல செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத ஒரு லைஃபா மாறிடும். செல்ஃப் டிசிப்ளின் போன உடனே உன் எபிலிட்டி எதெல்லாம் உனக்கு எடுக்குமோ அதுலயே யூஸ் பண்ணிப்பீங்க. அது வந்த உடனே ப்ரோகாஸ்டினேஷன் தானாவே வந்துடும். எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாம், அலட்சியமா இருப்பேன். சிம்பிள் வேர்டு, லட்சியம் இல்லைன்னா எப்படி இருப்பேன்? அலட்சியமா இருப்பேன். லட்சியம் இல்லாதவன் அலட்சியமா வாழ்வான். அலட்சியமா வாழ்றவன் வாழ்க்கையில ஆசைப்பட்ட எதுவுமே அடையாமையே இருப்பான். இவ்வளவுத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். நீ நிறைய படிக்கிறதோ, இம்மிடியட்டா ஒரு பணக்கார, முதல்ல உனக்குன்னு ஒரு விஷன் பர்பஸோட வச்சுக்கணும். எல்லாத்தையும் மாற்றும். அடுத்து விஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த உலகத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட பழகாம இருக்கவே முடியாது. கூடா நட்புலாம் வந்து சேர்ந்துடும். நீ நல்ல மனுஷனா இருப்ப, உனக்குன்னு ஒரு நோக்கம் இல்லாததால கண்டவன் சவகாசம் வந்துடும். கண்டவன் கூடலாம் சவகாசம் வந்துடும், கண்ட சவகாசம் வந்துடும். இதுல இருந்து நீ பாதுகாத்துக்க, இதான் மஸ்ட். அதுவும் இந்த காலத்துல இந்த வேர்ல்ட் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்கிங், தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரோட ரெஸ்பான்ஸுமே நீ அடிக்ட் ஆயிடுவேன். தேவையில்லாம அடிக்ட் ஆயிடுவேன். கூடா நட்புலாம் உருவாயிடும், கூடா எண்ணம்லாம் உருவாயிடும். இருக்கிற சக்தியெல்லாம் இழந்துடுவேன். அதெல்லாம் இழந்துட்ட அப்புறம் உங்ககிட்ட எது கொடுத்தாலும் வேஸ்ட் தானே கண்ணு. இப்போ முடிவு பண்ணு, எவ்வளவு விஷயம் இழந்தாலும் இந்த ஒரு விஷயம் முடிவு பண்ணு. I will live for purpose. Otherwise, there is no purpose in living at all. ஒரு சாதாரண ஒரு மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரெட் டோஸ்டர் இருக்குமா? ஒரு பிரெட் டோஸ்டர் இருக்கு. இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அந்த பிரெட் டோஸ்டர் மூலமா தான் நீ பிரெட்டை டோஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா டோஸ்டர் இருக்கு. அந்த டோஸ்டர்ல என்ன பண்ணலாம்? பிரெட்டை டோஸ்ட் பண்ணலாம். பிரெட்டே இல்லாம பிரெட் டோஸ்டர் யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. கடவுள் பவர் சப்ளை மாதிரி அந்த டோஸ்டர் பிரெட்டை டோஸ்ட் பண்றதுக்கு பவர் சப்ளை வேணும். ஆனா பவர் சப்ளை பிரெட்டை டோஸ்ட் பண்ணாது, டோஸ்டர் தான் டோஸ்ட் பண்ணும். அப்ப அந்த டோஸ்டரை எப்ப நீ மெயின்டைன் பண்ணுவ? டெய்லியும் ஒரு பிரெட் போட்டதான். 10 நாளா பிரெட்டே போடல, டோஸ்டர் என்ன ஆகும்? அழுக்கு பிடிச்சி எலி கடிச்சு வீணா போயிடும். நீ தான் அந்த டோஸ்டர், உன் பிரெட் தான் அந்த விஷன். பிரெட் போட போறோம்னு முடிவு பண்ணதாலேயே பிரெட் டோஸ்டரை கரெக்டா மெயின்டைன் பண்ணிப்பேன். முதல்லயும் பவர் சப்ளை இருந்துச்சு, ஆனா பவர் சப்ளை பிரெட்டை டோஸ்ட் பண்ணாது. பிரெட் இருக்கு, பவர் சப்ளை இருக்கு, ஆனா பிரெட் டோஸ்டர் மூலமா தான் பிரெட்டை டோஸ்ட் பண்ண முடியும். பிரெட் டோஸ்டர் மூலமா தான் பிரெட்டை டோஸ்ட் பண்ண முடியும். அந்த விஷன் தான் உனக்கான பிரெட், நீ தான் அந்த டோஸ்டர். இப்ப பவர் சப்ளை உனக்கு கண்டிப்பா இருக்கும், ஏன்னா அது எப்பவுமே உன் கூட தான் இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உண்மை உணர்ந்திரு, உன்னை அறிந்திரு. அது விஷன் இருந்தாதான் நடக்கும். விஷன் இருந்தா செல்ஃப் டிசிப்ளின் மட்டும் வராது, செல்ஃப் டிஸ்கவரி நடக்கும். ஆஹா, ஒரு நோக்கத்தோட நீ செய்யும் போது உன்னை பத்தி உனக்கு தெரியாத விஷயம் தானாவே உனக்கு இறைவன் வெளிப்படுத்துவான்.
அந்த பயம் வரும். உடனே பயம் இல்லாமலாம் வாழ்ந்துட மாட்டேன். அந்த பயத்தை மீறி அந்த செயல் செய்யறதுக்கான தைரியமே இந்த விஷனும் அந்த இறைவனை பத்தின ஒரு உண்மை புரிதலும் இருந்தாதான் வரும். உண்மை உணர்ந்திரு, உண்மை உணர்ந்திரு. உண்மை மட்டும் கிடையாது, உண்மை உணர்ந்திரு. உனக்குள்ள இறைவன் இருக்கான். உன்னை அறிந்திரு. நீ எதுக்காக இருக்கணும்னு ஒரு விஷனை ரெடி பண்ணு. உண்மை உணர்ந்திரு, உன்னை அறிந்திரு, சித்தம் தெளிந்திரு. எவ்வளவு நெகட்டிவிட்டி வரும், எதுவும் உள்ள விடாது அந்த விஷயம். சித்தம் தெளிந்திரு, தன்னில் நிலைத்திரு. இதுக்காக தான் வாழ்றேன் அப்படின்னு ஒரு டிட்டர்மைண்ட் டிசிஷனோடு. உண்மை உணர்ந்திரு, உன்னை அறிந்திரு, சித்தம் தெளிந்திரு, தன்னில் நிலைத்திரு. உண்மை உணர்ந்திரு, உன்னை அறிந்திரு, சித்தம் தெளிந்திரு, தன்னில் நிலைத்திரு, வினையில் விழித்திரு. இப்ப செய்யற ஆக்டிவிட்டிலாம் நான் செய்யறதால என் விஷனுக்கு அது சப்போர்ட் பண்ணுதா, என் விஷனுக்கு அதை ப்ரோக்ரஸ் பண்ணுதா, இல்ல என் விஷனை டெஸ்ட்ராய் பண்ணுதா பார்த்துட்டே இருப்பேன். நான் ஒரு வேலை செய்யறேன், இதால என் விஷனுக்கு ஏதாவது இன்னும் பெனிஃபிட் இருக்கா, பெனிஃபிட் இல்லையா? சிம்பிள். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். இதை நீ செஞ்சே ஆகணும். இறைவனே அதான் சொல்றான். உண்மை உணர்ந்திரு, உன்னை அறிந்திரு, சித்தம் தெளிந்திரு, தன்னில் நிலைத்திரு, வினையில் விழித்திரு. வினையில் விழித்திரு. இவை அனைத்தும், இவை மூன்றை பெறுவதற்கு உன் ஐயன் ஈசன் நான் விதித்த நிபந்தனை. அவன் கட்டளை இல்லை பாருங்க. இந்த 5 எதுக்கு தேவை? இவை அனைத்தும், இவை மூன்றை பெறுவதற்கு உன் ஐயன் ஈசன் நான் விதித்த நிபந்தனை. நான் விதித்த நிபந்தனை என்னது? எந்த 3? இதுதான் அந்த விஷயம். எதிலும் சிறந்திரு, என்றும் உயர்ந்திரு, வாழ்வில் மகிழ்ந்திரு. ஆஹா, இந்த 3க்கு இந்த 5 வேணும். இந்த 5க்கு எனக்கு நோக்கம் மட்டும்தான் வேணும். நோக்கத்துக்கு அவ்வளவு பவரா குருஜி? ஆமாங்க. அதனாலதான் லட்சியம் உள்ளோருக்கு அக்ஷயம் செய்பவன் ஈசன். இந்த அக்ஷய பாத்திரம்னா கொடுத்துனே இருப்பான். எதுக்கு? லட்சியம் வந்துருச்சுன்னா அதுக்கானது. அதனாலதான் லட்சியம் உள்ளோருக்கு உன்னுள் இருக்கும் லட்சுமியை உணரச் செய்யும் சக்தி தானே உன் மூலம் வெளிப்படும். அந்த செல்ஃப் டிஸ்கவரியே நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷன் வச்சுக்கோ. கடவுள் இருக்கு, நம்பு. அந்த நம்பிக்கை மட்டும் போதும். ஏதோ ஒன்று ஒரு சக்தி இருக்கு. ரொம்ப புரிதல்லாம் நீ அப்படியே ஒரு 1000 வாட்டி மந்திரம் சொல்றது, ஓமம் பண்றது, நீ ஒரு டிசிப்ளினே இல்லாம விஷனே இல்லாம ஓமம் பண்ணா நான் எழுதி தரேன், எந்த பலனும் கிடையாது. உன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாம நீ வெறும் பூஜை பண்ற, கோயிலுக்கு போற, மணி ஆட்டுற, ஒண்ணுமே கிடையாது. நீ ஒரு பாவி. அங்க நீ புண்ணியவான் கிடையாது. இந்த 3 பூஜையில முதல் பூஜையே உன்னை தயார் பண்ணும். அந்த தேவைக்கு தயார் பண்றதுதான் பூஜை. நீ இறைவனுக்கு பண்ற பூஜை லாஸ்ட். இதெல்லாம் பண்ணிட்டது பண்ணாதான் பிரயோஜனம். அதை பண்ணதால இது இல்லைன்னா வேஸ்ட். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நோக்கம் வச்சுக்கோ. லைஃப் விஷன். லைஃப் விஷன்னா பெரிய விஷன் கிடையாது. சம்திங் நாளைக்கே ஏஞ்சிக்கணும். ஓகே, இப்ப எனக்கு வேலையே இல்லை, இப்பதான் நான் டிகிரி முடிச்சேன், எனக்கு வேலை அடுத்த 1 வருஷம் கிடைக்காது. சரி, அதை ஒத்துக்கோ. ஆனா வேற ஏதாவது ஸ்கில் வளர்த்துக்க முடியுமா? எதுக்காக அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிற? படிக்கிற எபிலிட்டி இருக்குன்னு படிக்காத. நான் அதுவாக தான் ஆக போறேன், அதுக்காக தயாராகிறேன். சூப்பர். புதுசா கிளைண்ட் வரணும்னா கான்டாக்ட் என்னன்னு தேடு. சும்மா பண்ணாரமே. இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி புலம்புறவங்கிட்டே பேசின்னு இருப்பேன். உனக்கும் வேலை போச்சா, எனக்கும் வேலை போச்சு, நீ கடன்காரனா, நானும் கடன்காரன் ஆயிட்டேன், நீ கேவலமா இருக்கேன், நானும் கேவலமா இருக்கேன். வேணாம், போன் அப்படியே வச்சிரு. ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோ. நந்தி மாதிரி நோக்கத்தை பாரு. அந்த ஒரு நோக்கத்தோட முடிவு பண்ணு. அது ஒரே நோக்கம் வந்துச்சுன்னா செல்ஃப் டிசிப்ளின் வந்துடும். செல்ஃப் டிசிப்ளின் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் கிடைச்சிடும். ஒரு பிளானிங், ஒரு ப்ரியாரிட்டி இந்த லெவல்ல பேசலனாலும் உன்னை அழிக்கக்கூடியதெல்லாம் உன்னை விட்டு போயிடும். இது ஒண்ணு மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. நோக்கம் வந்த உடனே இந்த 5 தானா நடக்கும். என்ன? உண்மை உணர்ந்திரு, உன்னை அறிந்திரு, சித்தம் தெளிந்திரு, தன்னில் நிலைத்திரு, தன்னில் நிலைத்திரு, வினையில் விழித்திரு. இவை அனைத்தும், இவை 3ஐ பெறுவதற்கு உன் ஐயன் ஈசன் நான் விதித்த நிபந்தனை. எவை 3? எதிலும் சிறந்திரு, எதிலும் சிறந்திரு, என்றும் உயர்ந்திரு, வாழ்வில் மகிழ்ந்திரு. அகம் பிரம்மாஸ்மி.